லோட் ஆகுதா எப்படி இல்லாட்டி கொஞ்சம் லீவ் ஆச்சு பாருங்க. சரி. பெஸ்ட் பேஜ் வேலையும் இல்லையா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகிக்கிறேன் சார். சரி ஆகிறா. வந்தீங்க. பிஸ்மில்லா. போன கிளாஸ்ல பார்த்து ஸ்டெப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். போதும் பாப்போம். போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களோட என்ன பிரச்சனை கலக்குதல்ல நடந்த பிரச்சனையே. ஓ போதும். ஓ சார். أعوذ بالله من الشيطان الرجيم إن بطش ربك لشديد திருப்பி போதுங்க. إن إن بطش ربك لشديد ம். إنا பிழை. أعطيناك الكوثر. பிழை. திருப்பி அதே மாதிரி நான் ஓதுறீங்க. எந்த வித்தியாசமும் இல்லை. ம். டைம் எடுக்கிறோம். إنا إنا أعطيناك الكوثر. அங்கதானே பிரச்சனை. என்று வரக்கூடாது. ம். إنا أعطيناك الكوثر. திருப்பி ஒரு கவர்மா சரியா வந்தீங்க. ம். إنا أعطيناك الكوثر. இந்த ஓ ஆ ஆ ஆ அல்ல மாத்தணும். பொய்ன பொய்ன உச்சரிப்பது போகணுமா? திருப்பி போதும். إنا أعطيناك الكوثر. மூணாவது اذهب إلى فرعون إنه طغى. இது தான் வருது ஸ்டார்டிங். إذ اذهب إلى இது فرعون இது இது إن இது மிக தெளிவா எடுக்கணும். இது நீங்க இது என்று اذهب நிப்பாட்டுறது நிப்பாட்டாம இது அந்த இது என்று உச்சரிக்க நேரத்துல ஹேக்கு போங்க. இது اذهب ம், إلى ம். فرعون நீங்க இது என்ன إنه நிப்பாட்டுறீங்க? நீங்க இது என்று நிப்பாட்ட வேணாம். إذ அதான் பிறங்க இது கலைக்க நிப்பாட்டம். இது إذ இது إذ இது வித்தியாசம் விளங்குதா? ரெண்டு மாதிரி சொல்லி பாருங்க. إذ ஆ இது இது அப்ப அந்த நிப்பாட்டுறல்ல உண்மையில இது ஹேபு என்று போகணும். இது என்று நிக்கவும் கூடாது. இது என்று நின்றாலும் பிரச்சனை. இது என்று நின்றாலும் பிரச்சனை. இது ஹேபு ஈல. ம். اذهب إلى اذهب إلى فرعون إنه طغى. பிறு அதல்ல ஃபிர் ஆவுன அதே மாதிரி இத்ஹபு இல ஃபிர் ஆவுன பிறு பிர் 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 என்று போகக்கூடாது. اذهب اذهب إلى فرعون إنه طغى. ரெண்டாவது إنا أعطيناك الكوثر. ஆவுன்னு தான் வருது. إنا أعطيناك الكوثر. மூணாவது اذهب إلى فرعون إنه طغى. சரி போதுங்க. மூணாவது اذهب إلى
اذهب إلى இது فرعون எந்த காரணம் கொண்டும் இப்ப இதுன்னு போறீங்களா, அந்த இதுன்னு பின்னுக்கால வர போதிய நீங்க ட்ரை பண்றீங்க. ட்ரை பண்ணா உங்களை அறியாமல் வருது, உங்களோட ஓதல் அது பிளது. அதை நீங்க உங்கள்கிட்ட இருந்து இல்லாம வைக்கோங்க. நீ என்ன பாஸ்டா ஓதி அதை மறைக்க பார்த்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கலாகவே எங்களோட ஓதை அதை காட்டி கொடுக்கும். அதான் ஓதல் இருக்கிற முக்கியமான விஷயம். அது நாங்க முடியுமான வரைக்கும் அதை அந்த உச்சரிப்பை தவிர்ந்தா தான் எங்களோட ஓதல ஒரு கொண்டோல கொடுக்கலும். இது ஹேபு, இது ஹேபு. நீங்க இந்த என்ன சொல்ற அந்த இடத்த اذهب மட்டும் சரி ஸ்லோவா ஓதி பிடிச்சிட்டு ஒன்றரை வாங்க. நீங்க உங்களோட இயல்புல இருக்கிற ஸ்பீடை குறைக்கணும் மாத்தணும் என்று சொல்றல, அது நீங்க உங்களோட பழமையை கண்டினியூ பண்ணுங்க. பட் எந்த இடத்துல நாங்க சிக்கலை கொடுக்குறோமோ அந்த இடத்துல அந்த சிக்கல் இருந்து முழுமையாக வெளிவர வரைக்கும் அந்த இடத்துல நாங்க நிதானமாக போகணும், அல்லது எங்களோட ஓய்வு மாறாது. இப்போ இது என்ன, இது ஹேபு, இது ஹேபு, இது என்று வரையலாது அப்படின்னால் அதை முழுமையாக இல்லாமல் ஆகிட்டு அந்த புதிய ஸ்டைல எங்கட டோனுக்கு நாங்க மாத்தி புதிய டோன் இல்லாம அந்த பழைய டோன்ல எடுத்துக்கிறோம். மெயினா சரி போதும். إذ اذهب إلى فرعون إنه பிறஆவுன்னு வருது. طغى ராவும் எதாலும் பிரச்சனை தான். இத்ஹபு إذ இல ஃபிர்அவுன. إذ இது اذهب إلى ஃபிர் இந்த அழகா கலக்குறீங்க. இது ஃபிர். ம். இத்ஹபு இல ஃபிர்அவுன. இத்ஹபு இல ஃபிர்அவுன. இதுதான் அது சரியான உச்சரிப்பு. இதான் நீங்க இதை உங்களோட டோனுக்கு மாத்துறீங்க. நீங்க என்ன டோனுக்கு மாத்தினாலும் இந்த إذ உச்சரிப்பு டிசைனை மாத்திடலாது. ம். إذ اذهب إلى فرعون அது சரி பிழை. சார் இப்ப சொன்னது பிழை பாத்தீங்களா, அடிப்படை பேசிக்கல பிழை இருந்து நீங்க எந்த டோனுக்கு போனாலும் பிழை தான் வரும். நீங்க இஸ்ஹபு இலா ஃபிர்அவுன, ஃபிர்அவுன அப்படிதான் வருது. இஸ்ஹபு இலா ஃபிர்அவுன, ஃபிர்அவுன. இர் என்றது இர்ரு என்று வரையலாது. இர் நிக்கவே மேலாது. ஃபிர்அவுன. இர் 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 அவ்வளோ டைம், அதுக்கான நேரம். إذ اذهب إلى فرعون முதலா சொல்ல மட்டும் فرعون சொல்லுங்க. முதலா சொல்ல மட்டும் சொல்லுங்க. இது ஹபுங்கிறது இப்ப இல்ல, இது ஹபு அல்ல. اذهب இது اذهب இது பில. அந்த இதுன்னு வர இது ஹபு, இது ஹபு, இது ஹபு, இது ஹபு. வித்தியாசம் வழங்குதா? ஓ சார் ஆ, இது ஹபு, இது ஹபு. சொல்லி பாருங்க. சொல்லாம திருந்தேல அது اذهب எப்படி? اذهب 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 இது ஹபு, இது ஹபு என்ன வித்தியாசம்? இது ஹபு, இது அண்டு வாரது பில. அதன் மிஸ்டேக் விளங்கும். நீங்க ஸ்லோவா சொல்லி பாருங்க. இது சொல்லுங்க. இது إذ நான் போன إذ கிளாஸ் இப்படித்தான் பழகினேன். உங்களுக்கு ஒரு எழுத்து கஷ்டம்டா பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த எழுத்துக்கு மட்டும் போறது. இது 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 இது. அப்ப இது என்று மட்டும்தான் எங்களுக்கு உச்சரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் விளையுது. இது அவ்வளவுதான். இது ஹபு, إذ இது ஹபு, إذ இது ஹபு, இது إذ ஹபு, இது ஹபு அப்படின்னு வரையில அது إذ اذهب எப்படி? إذ اذهب ஆ, இது ஹபு. இதை நீங்க எந்த டோன்ல மாத்தினாலும் இந்த ஸ்டைலு மாத்தப்படாது. இது ஹபு என்று வரையில அது இது ஹபு. اذهب اذهب ஆ, இது ஹபு. ஆ, اذهب எப்படி எப்படி? اذهب ஆ, இப்ப சரி, சரியா வந்துக்குது. இது ஹபு. அதே மாதிரி பின் சொல்ல அடுத்தது என்ன? ஃபிர் ஆவுன, ஃபிர் ஆவுன. فر فرعون
ஃபிர ஆவுனடா கலக்கல் தான் அது ஃபிர ஆவுன ஃபிர அப்படின்னா பார்த்தா வந்துடும் ஃபிர ஆவுனன்னு வந்துடும் ஃபிர் ஆவுன فر ஃபிர் ஆவுன فر فرعون ஃபிர்ரு வரக்கூடாது லைட்டா வருது ஃபிர் ஆவுன فرعون ஆ இதுதான் சரி இதை நீங்க உங்க டோனுக்கு மாத்திரம் லைட்டா கூட டிஃபரெண்ட் ஆகப்படாது இப்ப ரெண்டு சொல்லும் சரி லாஸ்டா சொல்லி காட்டின இஸ் ஹப்ன்றதும் சரி இப்ப சொல்லி காட்டின ஃபிர் ஆவுனையும் சரி திருப்பி பாப்போம் மூணாவது إذ اذهب إلى فرعون إنه طغى திருப்பி போதும் إذ اذهب إلى வருது فرعون اذهب இது إلى فرعون இது ஹேப் ஹாவோட இதால ஜாயின் பண்ணுங்க அல்லது உங்களோட இது நல்லா தெளிவா காட்டுது நீ கலக்கி நிப்பாட்டி போடு இபு என்று ஓதுற மாதிரி இது என்று நிப்பாட்டிட்டு போற மாதிரி வரும் நீங்க நிப்பாட்டினால் இந்த இதால உச்சரிச்சு இது என்று நிக்கிற அந்த இது என்று நிக்கிறதோட ஹாவை சேர்க்கணும் அப்படி சேர்க்கிற நேரத்துல தான் எங்களோட ஓதல்ல இதால் கலக்கு படல்ல என்கிறத நாங்க இன்னும் உறுதிப்படுத்தி எங்களோட ஓதலை கொண்டு கொண்டு போயிடும் இது ஹேபு இது ஹேபு إذ அதுக்கு இன்னொரு اذهب இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கா சொல்ல முடியாது அதால் உச்சரிக்க நேரம் நாக்கு என்ன செய்யும் மேல் நோக்கி என்ன செய்யுது நாக்கு என்ன செய்யும் பல்லுல பண்றேன் ஆ? மேல் நோக்கி பல்லுல பண்றேன் மேல் நோக்கி பல்ல படாது பட்டா தால் அது அதான் சொல்ல வந்தேன் நாக்கு மேல் நோக்கி தூக்கப்படும் ஆனா மேல் பல் எதுலையும் மேல் பல்லிட கீழ்ப்பகுதியிலையோ உள்பகுதியில எதுலையும் பட முடியாது பட்டால் அது தால்ல சவுண்டு தான் போகும் இது என்று தான் நிற்கும் இது என்று வராது அப்ப நாக்க நாங்க தூக்குற அளவுல வச்சு கொண்டு நீங்க மேலுக்கு தூக்குனீங்க என்றால் அது ஆட்டோமேட்டிக்கலா அவங்கள கலக்கிறது கொண்டு போகும் அதான் அவங்களுக்கு டெக்னிக்கா தான் கேட்டேன் நான் உச்சரிக்கை நேரத்துல நாவானது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இது நாவை கீழே வச்சு கொண்டு அசைக்காம உச்சரிக்கலாம் இஸ் ஹேப் இதால் வரும் إذ இல்ல إذ கஷ்டமாக்கிது நாக்கு தூக்குப்படத்தான் செய்தென்றால் ஓகே நீங்க தூக்கலாம் ஆனா அது என்ன செய்யலாது மேல் إذ பட் செட்ல பேசிட்டு பட்டை கொண்டு டச் பண்ணி கொண்டு வைப்ரேட் ஆகி கொண்டு இக்கலாது இஸ் ஹேப் இஸ் ஹேப் நீங்க மேல போயிட்டு படம் வச்சீங்கடா நீங்க என்ன தலையில நின்றாலும் அதை கலக்கிறதுல இருந்து உங்களை கலட்டே இயலாது இப்ப சொல்லி பாருங்க பாவம் மேலுக்கு போயிட்டு படாம கலக்கு இந்த கலக்காம வருதான்னு பாவம் إذ اذهب ஆ இது ஹேப் மேலுக்கு படம் இல்லை அது பட்டா கலக்கும் அப்படி எடுத்து ஓதி பாருங்க اذهب இல்லாட்டி ஓதி பாருங்க வசனத்தை اذهب إلى فرعون பட்டு வைப்ரேட் இது ஹேப்னு பட்டு தான் வருது இது ஹேப் நாவை தூக்கலாம் اذهب நாவை மேல படாம பார்த்து வரும் إذ اذهب இது ரெண்டா நீங்க மேல பட்டு தான் வரீங்க இது கீழே இறங்குறீங்க இப்ப நான் இப்போ ரெண்டாவது விஷயம் அப்ப நாக்கு தூக்குப்படுதானே நாக்கு தூக்குப்படுறதோட நாக்கு மேல படுற நாக்கு தூக்குப்படுறதோட அந்த எழுத்துல உச்சரிப்புட காலம் முடிஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல ரெண்டு விஷயம் இப்ப இது நாக்கு தூக்குற நேரம் அந்த தாள்ட உச்சரி முடிஞ்சு திருப்பி இது நாக்கு கீழே பணிச்சு அடுத்த எழுத்து போகப்படாது அதை நீங்க நுணுக்கமா பாருங்க ஸ்லோவா ஓதியும் பார்த்துக்கோங்க இது என்று உச்சரிக்க நேரத்துல இது அந்த இதுன்னு நிக்கிற நேரம் நாக்கு என்ன செய்யுது ஒரு குறிப்பிட்ட அளவு உயர்ந்திக்கும் அப்படித்தானே வளமை அடிக்கிற மாதிரி கேக்குது. அந்த உயர்வோட அந்த இடத்துல உச்சரி முடிஞ்சு நீங்க என்ன செய்றீங்க என்றால் இது என்று நான் தூக்கின நாக்க திருப்பி பனிய கொண்டு அது பிறகுதான் ஹாவை உச்சரிக்கிறோம் அப்படி அல்ல அந்த தூக்குறத்தோட ஹாட உச்சரி தால்ட உச்சரி முடிஞ்சு அதுப்போ நாங்க ஹ தான் பார்க்கணும் இல்லைங்க? اذهب அதே அதே اذهب மாதிரிதான் ஆங்கிலையும் நீங்க செஞ்சீங்க
அழு அழு என்று தூக்குறதோட ஐந்த உச்சரிப்பு முடிஞ்சு. திருப்பி அதை பணியை ஆண்டு கொணந்தான் துவாக்கு போகிற அர்த்தம் உண்டு இல்லை. நீங்க பணியை கொண்டு வந்தாலும் அதுல எந்த விதமான சப்தமோ எந்த விதமான அசைவுகளோ ஓதல்ல வெளியால விளங்கப்படாது. ஆ என்ற அந்த ஆ என்ற சவுண்ட் மட்டும்தான் விளங்கணும். சரி சார். ம். اذهب إلى فرعون ஃபிர்அவுன பெரு فرعون إن ஃபிர் என்ன செய்து பாரு பாருங்க. ஃபிர் என்ன செய்யுது அந்த அந்த இடம் பட்டு வருது. ஃபிர் ஃபிர் பட்டு வருதா? إذ اذهب إلى فرعون إنه طغى. ஆமா, பட்டு வாரது விளங்குதா பிரச்சனை? அது சொல்லுங்க. அதான் முதல்ல அது. சார். அது ரெண்டையும் கட்டாயம் இந்த மாதிரி வசனங்களை நீங்க எடுத்து இப்போ உங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு எந்த நேரத்துல பிரச்சனை வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி வசனங்களை நிறைய திருத்திக்கோங்க. இது உங்களுக்கு பெரிய ஆள் மனசுல பதிஞ்ச மாதிரி தான் இந்த விஷயங்கள் ரொம்ப கஷ்டம் உங்களை காட்டுறது. நீங்களா மாத்திக்கொள்ளும் வரைக்கும் நீங்களாகவே அதில் பிழையை உணர்ந்து பல விஷயங்களை கேட்டா தான் எங்களுக்கு இதை திருத்துறதுக்கு ஈஸி ஆகிக்கும். இது இன்னும் போச்சு என்றால் காலப்போக்கில் உங்களால் இதை மாற்றவே முடியாத லெவலுக்கு நீ வைத்தீங்க. ரொம்ப கஷ்டம். ரொம்ப பிழையாவே நான் குருவான எங்களுக்குள்ள சுமந்த மாதிரி வந்துடும். அது ரொம்ப பெரிய பாவமா போயிடும். எனவே இப்ப விஷயம் தெரியும், எப்படி மாத்தணும்னு தெரியும். நிதானமா ஆறுதலா இருந்து இந்த நுணுக்கமான இடங்களை கொஞ்சம் திருத்தி எடுத்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல சரி 2 3 எனக்கு பேரையெல்லாம் போதும். சரி சார்.